அந்த ஈசானம் சொல்லக்கூடிய துஷ்ட கிரகத்தை இப்போது உத்வாசம் செய்யப்படும். ஓம் ஈசானேபியோ கலாவதனேபியோ கலாவதனேபியோ சர்வேபியோ உத்வாஸ்ய ஸ்ரீ மும்பட் நமோ நமः. எல்லாரும் கையெடுத்து காலமேற வேண்டிக்கோங்க. காலம் அறிவார் கருணை புரிவார் காலமேறவர். காலம் அறிவார் கருணை புரிவார் காலமேற. நமக்கு ஒரு பிரச்சனை, ஒரு இடர்பாடு நடந்துச்சு பைரவா, இந்த இடத்துல இருந்து எப்படியாவது என்னை காப்பாத்தி அனுகிரகம் செய் அப்படின்னு சொல்லி பைரவர்கிட்ட வேண்டினீங்கன்னா இருக்கும் இடத்தில் இருக்கும் நேரத்தில் பிரத்யட்சமாக தோன்றக்கூடிய அற்புதமான தெய்வம் காலபைரவர். நமக்கு ஒரு ஆயுள் பங்கம் இருக்குது, ஆயுள் குறைபாடு இருக்கு அப்படின்னா பைரவ பெருமானுடைய தேகத்துக்குள்ள 12 ராசிகள் 27 நட்சத்திரங்கள் அடக்கும். சுவாமிக்குள்ளே 27 நட்சத்திரங்களும் 12 ராசிகளும் அடக்கும். அப்பேற்பட்ட கால பைரவமூர்த்தியை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஆயுள் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், இந்த உடல் தேகத்திற்கு நல்ல உத்வேகத்தை கொடு பைரவான்னு சொல்லி வேண்டினீங்கன்னா பைரவர் பிரத்யட்சமாக அந்த விஷயத்தை செய்வார். அப்பேற்பட்ட கால பைரவர் வேண்டிக்கோங்க. பில்லி சூன்யம் ஏவல் யமபய தோஷம் மற்றும் தொழில் ஸ்தானத்திலே எதிரிகளாக இருந்தால் அவர்கள் எல்லாம் நம்ம இடத்திலே இருந்து விலகி செல்ல வேண்டும் என்று காலபைரவரை வேண்டி கொண்டுக்கோங்க. ஏன்னா நம்ம பல தூரத்திற்கு நம்ம பயணங்கள் செய்கின்றோம், பயணங்களில் எந்த ஒரு க்ஷணமான விபத்துகளும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பைரவர் வேண்டிக்கணும். பைரவ பெருமான் அப்பேற்பட்ட ஒரு தெய்வம், காலனை சம்ஹாரம் செய்யக்கூடிய நாயகன் காலபைரவர். அதனால பைரவர் வேண்டி கொண்டுக்கோங்க. பைரவ பெருமானுக்கே பிரியமான ராகம் விலகரி ராகம்.